இன்னைக்கான டாபிக் என்னன்னா, நம்ம கால்களுக்கு பயன்படுத்தக்கூடிய செருப்பு, கால் பாதுகை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த செருப்பு எந்தெந்த நாட்கள்ல வாங்கலாம், எந்தெந்த தினங்கள்ல வாங்கக்கூடாது? கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி இப்போ தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனா வாங்குவாங்க, வேலைக்கிழமைனா வாங்குவாங்க, புதன்கிழமை வாங்குவாங்க. இப்போ 3 நாள் இருக்க மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான நாள் தான் நம்மளுக்கு. இருக்கும் ஒன்று இருக்காது, இல்லை ரெண்டுத்தையும் ஒருத்தன் மாட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பான். உங்களுக்கு வந்த விஷயத்த, வர வேண்டிய விஷயத்த அவனே தடுங்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த 5-6 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சி ஓரளவுக்கு பண்ணிங்கன்னா இந்த தரித்திரன்ற விஷயமும் உங்களை அண்டாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். மருஜன்மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இன்னைக்கான டாபிக் என்னன்னா, நம்ம கால்களுக்கு பயன்படுத்தக்கூடிய செருப்பு, கால் பாதுகை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த செருப்பு எந்தெந்த நாட்கள்ல வாங்கலாம், எந்தெந்த தினங்கள்ல வாங்கக்கூடாது? ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்தது செருப்பு அப்படின்ற அது ஒரு ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்துலையும் கெட்ட விஷயத்துலையும் நம்ம பாதுகாத்து கொண்டு வர்றதுல முக்கியமான ஒரு எப்படி நம்ம வண்டி சேஃபாக போகிறோம், சேஃபாக வரோம், பயணம் எப்படி பண்ணுறோமோ எல்லாத்தோட முக்கியமான விஷயம் ஒரு செருப்புன்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் அதுவே நம்ம பார்த்திங்கன்னா வாசலில் தான் கழட்டி விடுவோம். பட் அது விடுறதுலே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அங்கே ஒரு செருப்பு, இங்கே ஒரு செருப்பு, அது மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போடாமல் ஓரளவுக்கு பத்திரமா எடுத்து அதுக்குன்னு ஒரு இடமா ஒரு ரேக் மாதிரியோ இல்லை கீழே வச்சாலுமே 2 ஜோடி சேர்த்த மாதிரி வச்சிங்கன்னா அது ஒரு இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செருப்பு எண்ணிக்கையெல்லாம் வாங்கலாம், எண்ணிக்கையெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு இருக்குது. இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி இப்போ தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனா வாங்குவாங்க, வேலைக்கிழமைனா வாங்குவாங்க, புதன்கிழமை வாங்குவாங்க. இப்போ 3 நாள் இருக்க மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான நாள் தான் நம்மளுக்கு செருப்புன்ற விஷயம். இப்போ முக்கியமானது பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையெல்லாம் வாங்கலாம், எண்ணிக்கை வாங்கக்கூடாது. முக்கியமானது 3 என்ன பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வாங்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள் தயவு செஞ்சு செப்பல்ன்ற விஷயத்த வாங்காதீங்க. அது பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும், குழந்தைங்களுக்கு கூட இருக்கட்டும். இல்லைப்பா பசங்களுக்கு ஷூ வாங்கி ஆகணும், செப்பல் வாங்கி தான் ஒன்று ஐடியா இருந்தால் பிஃபோராகவே ஒரு முன்னாடி நாள் வாங்கி. ஸோ இந்த புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் வாங்கவே கூடாது செப்பல்ன்ற ஒரு விஷயத்த. அது வீட்டுக்கு ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும். இதே வந்து எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் செப்பல்ன்ற ஒரு விஷயத்த. அதுக்கு அப்படியே அடுத்தது போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஸோ திங்கள், செவ்வாய், ஞாயிறு இந்த 3 நாள் இந்த செப்பல்ன்ற விஷயத்த வாங்கலாம். 2 மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மனசில் ஒரு பயம் வந்து கோயிலுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா கார்லேயே செப்பல் விட்டு நடந்து போயிடுவாங்க. கேட்டால் வரும்போது 1000 ரூபா அந்த செப்பலோட விலை, இங்கே நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது, ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு பயம் எல்லார் மனசுலையும் இருக்குது. பள்ளிவாசல் போனாலும் சரி, தர்கா போனாலும் சரி, கோவிலுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி பயம் இருக்குது. அப்படின்னு காரில் விடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பயப்படாமல் நார்மலாக கேஷுவலாக நீங்கள் எப்படி போவீங்களோ அதே மாதிரி உங்கள் விஷயத்தை நீங்கள் கேஷுவலாக விட்டுட்டு போங்க. அது இருக்கணும், நீங்கள் தான் போட்டு வரணும் விதி இருந்தால் கம்பல்சரி அது அங்கே இருக்கும். இதே வந்து நீங்கள் கொண்டு போகும்போதே உங்களோட விஷயத்த அந்த செப்பலோடவே அங்கேயே தொலைஞ்சிடணும்னு விதிக்கு இருந்ததுன்னா கம்பல்சரி அந்த செப்பல் அங்கே இருக்காது. ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, இல்லை ரெண்டுத்தையும் ஒருத்தன் மாட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பான். உங்களுக்கு வந்த விஷயத்த, வர வேண்டிய விஷயத்த அவனே தடுங்கிற மாதிரி அவனே அதை கொண்டு போயிடுவான். ஏன்னா அது தொலைணும்னு விதி இருந்தால் அது எங்கே வேணாலும் தொலையும். ஆனால் பள்ளிவாசலில் வந்து தான், சர்ச்சில் வந்து தான், கோவிலில் வந்து தொலைணும், அங்கே இருக்கிற ஒருத்தர் மாற்றி போட்டு போகணுன்ற ஒரு இருந்ததுன்னா கம்பல்சரி போவோம். அப்படி போயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுறதோ, அங்கே உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கிறதோ, ஒருத்தங்கிட்ட கேட்குறதோ, இல்லை கொண்டு போனோன்னு திட்டுறதோ, சாபிக்கிறதோ தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. தொலைஞ்சிருச்சா ரைட், ஓகே, முடிஞ்சால் உடனே வேறு வாங்கி போடுங்க, இல்லை அப்புறம் கூட வாங்கி போட்டுருங்க. அவனை திட்டிக்கிட்டோ தேடிக்கிட்டோ இருக்காதீங்க. அது எந்த ரிலேஷனாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் போடுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி செருப்பை வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி தானம் கொடுக்காதீங்க. எப்படி புதுசாகவே வாங்கி உங்களுக்கு காசுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் வாங்கி தர்றது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வாங்கி தர்றது வேறு, அது பேர் தானம் கிடையாது, அது உன்னோட கடமை. இப்போ தாய்க்கு வாங்கி கொடுக்குறது, அண்ணனுக்கு வாங்கி கொடுக்குறது, இது தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு, சும்மா சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களுக்கு, சும்மா 4 பேர் கூட போனால் ஒருத்தர் நான் கொடுத்துருன்னு கொடுக்குறது, அதை செய்யக்கூடாது. செப்பல்ன்ற விஷயத்த வாங்கி கொடுக்கக்கூடாது. அதே வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க டக்குன்னு இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, மச்சான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன், உங்கள் செப்பல் எனக்கு சரியாக இருக்கும்னு போட்டு போனாங்கன்னா அது அப்படி கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க வேறு வழி இல்லை அப்படின்னா திருப்பி அவர்கிட்டருந்து வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்தாதீங்க. கொடுத்ததாகவே இருக்கட்டும், திருப்பி வாங்கி நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இந்த செப்பல்ன்ற விஷயத்துலேயே இவ்வளோ அடங்கியிருக்கு.
அந்த 5-6 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சி ஓரளவுக்கு பண்ணிங்கன்னா இந்த தரித்திரன்ற விஷயமும் உங்களை அண்டாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக. இப்போ சில பேர் மனசில் என்ன இருக்கலாம், இல்லாத பட்டவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா செருப்பு வாங்கி கொடுக்கணும், அந்த செப்பல் கூட வாங்கிலாம் அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு ரோடு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கணும் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு சில பேர் இப்போ நானே வீடியோலாம் பார்த்துருக்கேன். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு செய்கிறது தானம், அது செய்யாமல் வலது கை கூட எடுக்க தெரியக்கூடாதுன்னு அதுவே நம்ம ஆளுங்க வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணி அதே யூடியூப்பில் போடுறாங்க. முதல்ல தயவு செஞ்சு அதை நிப்பாட்டுங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சு நீங்கள் செய்யணுன்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்குது. துணி வாங்கி கொடுங்க, பெட்ஷீட் வாங்கி கொடுங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, அரிசி வாங்கி கொடுங்க, நிறைய இருக்குது. இல்லை போய் நான் செப்பல் தான் வாங்கி தரோன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா கூட அதுக்கான தொகையை நீங்கள் செலுத்திடுங்க. இப்போ ஒரு 5 ரூபாய் வாங்கி தரப்போறீங்களா, இல்லை 200 வாங்கி தரப்பீங்களா, அம்மா நான் காசு கொடுத்துறேன் நீங்கள் போய் வாங்கிக்கிங்கன்னு நீங்கள் நின்று கண்ணு முன்னாடி கூட அவராக போய் வாங்கிக்கிட்டோம். நீங்கள் அந்த கடைக்கு போயிட்டு வாங்கி காசு கொடுத்து எடுத்து அவர் காலையில் தயவு செஞ்சு தவறு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செப்பல் வாங்கி கொடுக்க தவிர்த்துருங்க. இல்லை நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு உங்கள் மனசில் இருந்தால் காசு கொடுத்து அவங்களா வாங்கி போட்டுக்க சொல்லுங்கள். நீங்களாக அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. சூப்பர் பாய், சிறப்பு. செருப்பு அப்படின்ற டாபிக் எடுக்கும்போது நானே கொஞ்சம் யோசித்தேன், இதில் என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்னு. நீங்கள் ரொம்ப அழகாக எந்த கிழமையில வாங்கலாம், எதில் வாங்கக்கூடாது, என்னென்ன இதை வந்து தானமாக கொடுத்தா நமக்கு என்ன, நம்ம செருப்பை மற்றவங்க மாற்றி போட்டு போனால் என்னன்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ஒரு அருமையான தகவலாக இருந்தது. நன்றி பாய். நன்றிம்மா.